செரின் வீட்டு சாப்பாடில் இப்போ லஞ்ச் மெனு பண்ண போகிறோம். என்ன குழம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி குழம்பு பண்ண போகிறோம். இஞ்சி வந்து 50 கிராம் எடுத்து தோல் சீவிட்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி குழம்பு, முட்டைக்கோஸ் பொரியல், சாப்பாடு வைக்க போகிறோம். இப்போ முதல்ல குழம்பை தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் கேட்டிருந்தீங்க, முட்டைக்கோஸ் வந்து ரொம்ப சூப்பராக வெட்டுறீங்க, அது எப்படி எதில் வெட்டுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இப்போ அதுக்கு அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதை வீடியோவாக காட்டுறேன். இப்போ முதல்ல குழம்பை தாளித்து விட்டோம்னா அது வெந்துட்டுருக்கும். நம்ம அதுக்கப்புறமா கோஸெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு முன்னாடி மசாலா அரைக்கணும். அதுக்கு இப்போ வறுத்துக்கலாம். கோஸ் பொரியல் பண்ணுறதுக்கு கடலைப்பருப்பு வேக வைக்க போகிறேன். இதில் நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு போட்டு அதை வேக வச்சுக்கலாம். ஒரு பக்கத்தில் நம்ம கோஸ் பொரியல் கூட கடலைப்பருப்பு போட்டு பொரியல் பண்ணால் நல்லாயிருக்கும். அது வெந்துட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளேயே நம்ம மசாலா ரெடி பண்ணலாம். முதல்ல இஞ்சியை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இஞ்சியை இது போல் நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இஞ்சி வதக்கி எடுத்தாச்சு. அடுத்து தேங்காய் போட்டு வறுத்துக்கலாம். அடுத்து தேங்காய் ஒரு 5 ஸ்பூன் தேங்காய் துருவல் இருக்கும், அது சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலர் மாறி வரைக்கும் இதையும் வறுத்துக்கலாம். கோஸ் பொரியலுக்கு வந்து பருப்பு வெந்துக்கிட்டு இருக்கு. அது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து நல்லா கலர் மாறி வந்துருச்சு. இப்போ இதில் மசால் பொடி சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் இதில் 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். ஏன்னா இஞ்சியும் நம்ம சேர்க்குறோம் இல்லையா, இஞ்சிலையும் கொஞ்சம் காரம் இருக்கும். என்னதான் இஞ்சியை வறுத்துட்டாலும் அதில் கொஞ்சம் காரம் இருக்க தான் செய்யும். அதனால் கொஞ்சமாக மிளகாத்தூள் வந்து நம்ம காரத்தை பொறுத்து சேர்த்துக்கலாம். அடுத்து மஞ்சத்தூள், இதையும் அதிலே தேங்காய் கூடயே சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக அந்த எண்ணெயில் போட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சளை போட்டு வதக்கிக்கிட்டால் போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. தேங்காய் மசாலா வதக்கியாச்சு. இஞ்சியை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இஞ்சி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுட்டு மசாலா அரைச்சிக்கலாம். இதையும் அரைச்சிடலாம். மசாலையும் அரைச்சி எடுத்தாச்சு. இஞ்சியும் அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 10 போல் வெந்தயம், கொஞ்சம் ஜீரகம். வெந்தயமும் ஜீரகமும் ஒரு 10-15 போல் சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே சேர்த்துருக்கேன் நான். பொரிஞ்சதுமே கருவேப்பிலை, ஒரு 7-8 பூண்டு பல் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 20 போல் சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதில் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதையே நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதக்குனதுமே அரைச்ச இஞ்சியும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி, அதுவும் குட்டி தக்காளியாக சேர்த்துருக்கேன். தக்காளி வந்து நிறைய சேர்க்க வேணாம். குட்டியாக ஒரு தக்காளி, இல்லைன்னா அரை தக்காளி போதும். அடுத்து அரைச்ச மசாலா இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். மசால் போட்டு இது போல் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் புளி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். நல்லா புளிப்பாக இருக்கணும் இந்த குழம்பு, அதனால் கொஞ்சம் புளி அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா தக்காளி நம்ம கம்மியாக தான் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் புளிப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. புளி பிடிக்காதவங்க தக்காளி கூட அதிகம் சேர்த்துட்டு புளியை கம்மி பண்ணிக்கோங்க. புளிப்பு தான் இதில் அதிகம் இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா இஞ்சியெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு எல்லாமே போட்டாச்சு. இப்போ கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும். இப்போ வந்து கோஸ் பொரியல் பண்ணுறதுக்கு கடலைப்பருப்பு வேக வச்சு அதுவும் நல்லா வெந்துருச்சு. அதையும் ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு வெந்துட்டுருக்கு. சாப்பாடையும் ஒரு அடுப்பில் வச்சு விட்றலாம். சாப்பாடு 3 விசில் வரட்டும், ஆஃப் பண்ணிக்கலாம். குழம்பும் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும், ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம கோஸ் கட் பண்ணிடலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு கோஸ் எடுத்திருக்கேன். கோஸ் வந்து நான் கத்திலேயோ அருகாமனையிலையோ வெட்ட போகிறதில்ல. இந்த மாதிரி காய் சீவர தட்டு இருக்கு இல்லைங்களா, இதில் தான் நம்ம கோஸ் வந்து கட் பண்ண போகிறோம். முன்னாடியே கோஸை கொஞ்சம் சின்னதாக வெட்டி எடுத்துக்கலாம். பஜ்ஜியெல்லாம் சீவுறதுக்கு மேலே ஒன்று இருக்கும் பார்த்திங்களா, இந்த மாதிரி பிளேடு, அதில் தான் நம்ம இதை துருவ போகிறோம். இதை அதில் வச்சு இப்படி துருவுனிங்கன்னா சூப்பராக விழுகும் பாருங்கள்.
பச்சை சீவுற மாதிரி கோஸ் அதில் வச்சு சீவுனீங்கன்னா இந்த மாதிரி பூ போல் விழுகும். லாஸ்ட்டில் சீவுறப்போ வந்து பொறுமையாக சீவணும். ஏன்னா கையில் வந்து அந்த பிளேடு பட்டுரும். அதனால் பொறுமையாக சீவுங்க லாஸ்ட்டில் வர்றப்போ. அவ்வளோதான், கோஸ் வெட்டியாச்சு. இதில் தான் சூப்பராக கோஸ் பண்ணலாம், கட் பண்ணலாம். நீங்களும் இதில் இதே போல் ஒரு காய் திருவுற தட்டு வச்சுருந்தீங்கன்னா இதில் திருவிக்கோங்க. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், உங்களுக்கு ரொம்ப மெலிசாவும் காய் வரும். இது மட்டும் இல்லை, உருளைக்கிழங்கு சீவிக்கலாம். அப்புறமா பீன்ஸு, கேரட்டு, கொடமிளகாய் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுவும் இதே போல் வெட்டுறதுக்கு, இந்த நூடுல்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு இது மாதிரி வெட்டினா நல்லாயிருக்கும். இந்த தட்டில் செஞ்சுக்கலாம். அவ்வளோ கோஸ் மொத்தமாக பொரியல் பண்ண வேண்டாம். அதில் பாதி தான் நான் எடுத்திருக்கேன். 1/4 கிலோ இருக்கும் இந்த கோஸ். அதனால் அந்த கோஸ் வந்து ஒரு முழு கோஸ் வந்து 1/2 கிலோ இருந்துச்சு. அதில் பாதி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன். அதே போல் கடலைப்பருப்பு வேக வச்சு எடுத்திருக்கேன். இன்னி வேகலை குழம்பு, இன்னி எண்ணெயே தெளிஞ்சு வராமல் இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம இந்த அடுப்புக்கு வேணால் மாற்றி வச்சுட்டு இதில் கோஸ் பொரியல் பண்ணிக்கலாம். கோஸ் பொரியல் பண்ணுறதுக்கு கடாய் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுமே வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. பொரியலுக்கு வந்து வெங்காயம் அதிக நேரம் வதங்க தேவையில்லை. இப்போது கோஸ் இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு கலந்து விட்டுறலாம். இதில் வேக வச்ச கடலைப்பருப்பையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். அதிக தண்ணி வேணால் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கிட்டா போதும். இப்போ இது ரெண்டையுமே கலந்து விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். கலந்தாச்சு, மூடி வச்சுக்கலாம். குழம்பு நல்லா வெந்து கெட்டி சேர்ந்துருச்சு. இப்போ இதில் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் போட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பை கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வெல்லம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு அடுப்புலேயே இருக்கட்டும். கோஸ் வந்து இந்த மாதிரி சீவினா எவ்வளோ சீக்கிரமாக வேகுது பாருங்கள். பொதுவாகவே கோஸ் சீக்கிரம் வெந்துடும். இந்த மாதிரினா ஒரே ஒரு கொதியில் சூப்பராக வெந்துடும். இப்போ இதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். அவ்வளோதான், கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், குழம்பும் வெல்லம் போட்டு லைட்டாக எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. குழம்பையும் ஆஃப் பண்ணிடலாம். குழம்பையும் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ கோஸ் பொரியல், குழம்பு, சாப்பாடு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சாப்பாட்டில் வந்து ஸ்டீம் போனதுக்கப்புறம் எடுத்துட்டா வேலை முடிஞ்சது. அவ்வளோதான். நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடில் சாப்பாடு, இஞ்சி குழம்பு, கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் லஞ்ச் மெனு வேணும்னா நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். நீங்கள் உடனே லஞ்ச் மெனு பார்க்கலாம்.